ஜெயிச்சிருக்காரு, நல்ல விஷயந்தான். பட் நீங்கள் விஜய் வெற்றி பற்றி எனக்கு நல்லது பண்ணணும். பப்ளிக் வந்து நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ யார் வந்து இருந்தாலும் சரி நம்பி இது பண்ணியிருக்கணும். பட்டு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணது வேறு, எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. பட் குட், அது வந்து இது பப்ளிக்காக கொடுத்த ரிசல்ட்டு. ஸோ நம்மளால் மாற்ற முடியாது. பட் யாராக இருந்தாலும் சரி பப்ளிக் யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஸோ எந்த ஆட்சி வந்தாலும் சரி. ஸோ அதுதான் எங்களோட ஒரு கோரிக்கையாக இருக்கும். பட் டிஎம்கேட தோல்வி எதனால நினைக்கிறீங்க? டிஎம்கேவோட தோல்வி எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்படி கொஸ்டின் கேட்டிருக்கலாம். அவங்களோட தோல்விக்கு பதிலாக ஏன் அவங்க வந்து வெற்றி பெறாததுக்கு கிடைக்கலன்ட்டு நீங்கள் அந்த காரணம் கேட்டிருக்கீங்க. டிஎம்கேல எவ்வளோ ஒரு பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உமன்ஸ் போயிருக்காங்க, லைக் பஸ்ஸில் போகிறாங்க, ஃப்ரீ ட்ராவலு, மாதம் 1000 ரூபா கிடைக்கிது. ஸோ எல்லா இதுக்கும் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. நிறைய பேர் வந்து கோச்சிக்கிட்டே வந்து எனக்கு வரலன்ட்டு அது நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது வந்து ஒரு ரேண்டமாக பிக் பண்ணி போடுறது தானே. ஸோ நீங்கள் நிஜமாலே எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னா அது வராது. ஸோ நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு வரல அவங்களுக்கு வருது, அதெல்லாம் ஒரு தப்பு. பட் டிஎம்கே ரொம்ப பண்ணாங்க. இப்போ பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ரொம்ப பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஐ மீன் நிறைய கிட்டத்தட்ட இப்போ நம்ம நிற்கிற இடம் கூட டிஎம்கேல தான் உருவானது. ஸோ யாரும் எந்த கட்சியும் இந்த மாதிரி பண்ணலை. பட் அவங்க வந்து விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, லைக் நம்ம என்ன சொல்கிறதுனா பொழுதுபோக்காக இருந்தாலும் சரி, அவங்க அதில் வந்து ரொம்ப அக்கறையை காமிச்சாங்க. அண்ட் அதை ரொம்ப அதுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு முன்னுதாரணமாக இருந்தாங்க மற்ற மாவட்டத்துக்கு. லைக் லைக் ஃப்ரீ ஃபுட்லேருந்து ஃப்ரீ இதுலேருந்து இதெல்லாம் பண்ணாங்க. பட் நம்ம மக்கள் வந்து சரியாக அது வந்து அதான் சொல்லணும், யோசிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. பட் யாராக இருந்தாலும் சரி கரெக்டாக பண்ணுங்கள், அவ்வளோதான். வெற்றி பெற்றதை பற்றி ஒன்றும் இல்லை, நல்லது தான். ஒரு புதுசாக இருக்குது. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா, கருணாநிதி, அதுக்கப்புறம் சிஎம்மு. இப்போது திமுக சைடில் என்ன ஒரு இதுனா, திமுக உங்கள் பையன், ஸோ இந்த மாதிரி வர்றது. இப்போ விஜய்னு சொல்லிட்டு வந்தது இதுதான். ஆனால் நான் ஓட்டு போட்டது திமுகவுக்கு தான் போட்டேன். ஆனால் விஜய் வருவன்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல. நான் என்ன நினச்சேன், விஜய் வந்தது எதிர்கட்சியாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தேன். திமுக எதிர்கட்சியாக வந்துருச்சு. திமுக ஆமாம், நான் அவங்க எலெக்ஷன் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்கட்சியாக கூட வராத நிலைமையில் இருந்துச்சு. சரி ஓகே, அவள் தான் நம்ம ஓட்டு போட்டுட்டு வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ திமுக வந்து இப்போ எதிர்கட்சியில் இருக்குது. இப்போ விஜய் வந்துட்டு ஓகே தான். ஸோ புதுசாக வந்திருக்காரு, என்ன செய்கிறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுதான் பார்க்க முடியும். விஜய் அவர்கள் கொடுத்துருக்க அறிவிப்பெல்லாம் செய்வார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் கொடுத்துருக்க இப்போது அதாவது மாமன் சீராக இருக்கட்டும், பிறந்த குழந்தைங்களுக்கு தங்க மோதிரமாக இருக்கட்டும், அதே மாதிரி 6 சிலிண்டர் 2500 வந்து இது வரைக்கும் அவர் வந்து கரூரில் இறந்து போனாங்க, பதில் சொல்லலை. ஸோ இது வரைக்கும் செய்தியாளரை ஒரு சந்திக்கவே இல்லை. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரு, அதை தான் அந்த மக்கள் வந்து மாற்ற வேணும்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் டிஎம்கே தான் வரும்னு நினச்சேன். ஆனால் மக்கள் வந்து மாற்ற வேணும்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் தான் அவர் மக்கள் வந்து அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை வந்து காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரான்னு இனிமே தான் தெரியும். அவர் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன செய்ய போகிறாருன்னு பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து மன்னராட்சின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து என்ன ஆட்சி பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நாங்களே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவர் சொன்ன இதெல்லாம் வந்து செய்கிறாரா? இந்த மாதிரி 2500 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறேன்னு இருக்காரு, 6 சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறேன்னு இருக்காரு. ஸோ இதெல்லாம் செய்கிறாரான்னு பார்க்கலாம். ஆனால் அவர் எப்படி சொல்கிறதுனா, ஜெயிச்சாலும் தோத்தாலும் வந்து டிஎம்கே மாதிரி தமிழ்நாட்டை ஆள முடியாது. பார்க்கலாம் அவர் எப்படி ஆள்றாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த 5 வருஷம் டைம் இருக்குது. அவர் மக்களுக்காக எவ்வளோ செய்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா அதுதான் சொல்ல முடியும். பார்க்குறப்போ புதுசாக வந்தது, இதுக்கு முன்னாடி எலெக்ஷனும் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு இதுவாக வராரு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுதான் சொல்ல முடியும். ஹாய் ப்ரோ, இன்னைக்கு பார்த்தா விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு ஒரு 60 ஆண்டு காலமாக தமிழகம் வந்து ஒரு வெற்றியை நோக்கி இருந்தது. இந்த வெற்றிக்காக வந்ததுனால மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்வார் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அவர் வந்து எங்களை எல்லாத்தையும் அந்த தமிழகத்தை காப்பாற்றுவார், வழிநடத்துவார் என்று அவர் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். டிஎம்கேயோட தோல்வி எதனாலே நினைக்கிறீங்க? டிஎம்கே தோல்வி வந்து பார்த்திங்கன்னா ஐயா கலைஞர் ஐயா இருக்க வரைக்கும் நல்லா பண்ணாங்க. அவங்க ஆளுங்கட்சிக்கு கூட சப்போர்ட் இருந்தனால ஒரு சில இதனால இன்றைக்கி அவர் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு அவரும் ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து தோல்வியை சந்திச்சிருக்காரு. அது ரொம்ப வேதனை. அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கூட்டணி கட்சிகளோ
கூட இருக்கிறவங்களும். ஆனால் அவர் ஸ்டாலின் ஐயா பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை. நல்லது, அவரும் எல்லா விதத்துலையும் எல்லா சட்ட திருத்தங்கள் எல்லாத்தையுமே நல்ல வழியில் கொண்டு வந்தார். இருந்தாலும் அந்த வெற்றி அவர் தோல்வியும் கொஞ்சம் மோசமான ஒரு இதுதான். தெரியுது, நாங்கள் விஜய் ரசிகர் தான். சொல்லுங்க. எங்கள் அண்ணன் ஜெயிச்சதில் ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் 108 தொகுதி அடிச்சிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷம் வெளிப்படுத்த தான் நான் அந்த பீச்சுக்கு வந்துக்கிறோம். கேக் வெட்டலான்னு பார்த்தா கேக் எங்களுக்கு கிடைக்கல. கேக் ஆர்டர் பண்ணால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கேக் வெட்ட முடியல. ஆனால் பசங்க எல்லாம் சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். டிவிக்கு டிஎம்கே தோல்வி எதனால நினைக்கிறீங்க? ஆனால் அவங்க ஆட்சி சரியில்லை. நான் சொல்ல போனேன், அது லேடிஸுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மெயின் வந்துட்டு இன்னும் பெண்களுக்கு 2 வயசு குழந்தைங்க கூட பாதுகாப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? பாதுகாப்பு இல்லை. அண்ணா வந்தால் பாதுகாப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு மக்கள் விரும்பினாங்க. கொண்டு வந்த வரலாறு திரும்பிடுச்சு. பார்த்தீங்களா? நல்லது செஞ்ச ஆட்சிக்கு அவங்களே வந்திருப்பாங்க. மெயின் வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லை. கஞ்சா போதை கலாச்சாரம் அதிகமாக போச்சு. அதனால் டிவிக்கு வாழ்க்கை. விஜய் வெற்றி பெற்று பற்றி நாங்கள் என்ன நினைக்கிறது? உலகமே தெரிஞ்சு போச்சு எங்கள் தலைவர் ஜெயிப்பார்னு சொல்லிட்டு. நிறைய பேர் எங்கள் தலைவரை வந்து கேவலப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. ஆனால் எங்கள் தலைவரை எதுவுமே பொருட்படுத்தாமல் அவருடைய குறிக்கோளை மட்டும் நம்பி பயணித்தார். அந்த பயணத்தில் கண்டிப்பாக வெற்றியை பெற்றார். இப்போ எல்லாமே எங்கள் தலைவரை தூக்கி கொண்டாடுறாங்க. எதிரணி கூட எங்கள் தலைவர் கூட இப்போ கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கூட்டணி ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு எங்கள் தலைவர் கூட வந்திருக்கணும். ஆனால் இப்போ வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏன் கூட்டணிக்கு வைக்கிறாங்க? எங்கள் தலைவரோட வெற்றி உலகம் அறிஞ்சது மட்டும் இல்லை. இப்போ நியூஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் வரைக்கும் பாராளுமன்றம் வரைக்கும் பேசியிருக்காங்க எங்கள் தலைவரை பற்றி. இப்போ கச்சத்தீவு பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க. இந்த நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. கண்டிப்பாக கச்சத்தீவில் விஜய் கேட்டால் கச்சத்தீவையும் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடி. கச்சத்தீவுன்னா மொத்த இலங்கையும் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் கச்சத்தீவை கொடுக்க யாருன்னு ரெடியாக இருக்கா? இப்போ பாராளுமன்றத்தில் பேசினாங்கண்ணே. இந்த பாராளுமன்றத்தில் வந்து இப்போ பேசியிருந்தாங்க. இப்போ யூடியூப்பில் நான் அந்த வீடியோவை பார்த்தேன். ஓகேண்ணே, டிஎம்கேயோட தோல்வி எதனால நினைக்கிறேன்? நான் டிஎம்கே தோல்வியை பற்றி பேசணுன்னா ஆட்சி சரியில்லைன்னு தானே சொல்கிறாங்க. ஆட்சி வந்து கடைசியாக நம்ம பார்த்து வச்சுக்கலாம். லேடிஸ்லாம் தரக்குறைவாக பேசுனது இதெல்லாம் வந்து ஒரு சில பெரிய கருத்து. ஆட்சி வந்து அவங்க கரெக்டாக ஆட்சியை நடத்தியிருந்தாங்கன்னா அவங்களும் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய இப்போ கடைசி இடத்துல வந்து அவங்க வந்து கொஞ்சம் வழி மாறிட்டாங்க. வழி மாறினால மக்களே உணர்ந்து யாருக்கு ஓட்டு போட்டால் ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வாக்கு எடுப்பில் தலைவர் ஜெயிச்சிருக்காரு. அவங்களுடைய தோல்வியை வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க.